ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல வந்து நம்ம ஊட்டியில இருந்து எமரால்டு அவிலாஞ்சி போற டிஎன்எஸ்டிசி பஸ் டிராவல் தான் பார்க்க போறோம். இன்னும் பஸ் வரல, இது வந்து மசனக்குடி போற பஸ்ஸுங்க. இதே மாதிரி ஒரு ஹில் ஓடுற குட்டி பஸ் தான் வரும் நமக்கு. ஸோ அந்த பஸ்ல ஏறிட்டு இங்கிருந்து ஒரு 1.5 hours டிராவல். எமரால்டு அவலாஞ்சி செம்ம சூப்பரான பிளேஸுங்க, வேற லெவல்ல இருக்கும். அவிலாஞ்சி சாக்லேட் ஃபேக்டரி அப்படின்னு விக்ரம் படத்துல ஒரு டைலாக்லாம் வரும்ல, ஸோ அதெல்லாம் இந்த பிளேஸ்ல தான் வந்து ஷூட் பண்ணாங்க அந்த ஃபிலிம் எல்லாம். ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ வாங்க ஜேர்னிக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எமரால்டு அவலாஞ்சி நோக்கிய டிராவல்குள்ள போகலாம். மக்களே, கரெக்டா 9:15 நாம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஊட்டியில் இருக்கிற குட்டி குட்டி ஊர்களுக்கு போற பஸ். இங்க பொக்காபுரம்னு ஒரு கோவில் இருக்குங்க. ஸோ அங்க வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கு, அதனால ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பிளேசஸ்க்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ், கேரளா பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடம். இங்க பாருங்க, திருப்பூர், ஈரோடு, சேலம் பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிறது. இது எடக்காடு பஸ். இங்க போட்டிருக்காங்க பாருங்க, பொக்காபுரம் சிறப்பு பேருந்துன்னு. நாம ஒரு சண்டே அன்னைக்கு இருக்கோம், அதனால கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. வெயிட் பண்ணுவாங்க நமக்கு எமரால்டு பஸ் வர்றதுக்கு. மக்களே, இங்க பாருங்க, காந்திபுரம் வரைக்கும் போற பஸ் கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்திருக்கு பாருங்க. ஐ திங்க் பெங்களூர் டு ஊட்டி பஸ் நினைக்கிறது. மைசூர் வழியா போற பஸ். இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு, திருப்பூருக்கு, பழனிக்கு இதுக்கெல்லாம் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. நமக்கு எமரால்டு போறதுக்கு பஸ் வந்துருச்சு. இங்க இருக்கு பாருங்க, குந்தா கோத்தகிரி போறது. ஊட்டி டு குந்தா கோத்தகிரி எமரால்டு வழியா. எம்பாலாடா, இத்தாலார் வழியா போகும் போல. இன்னும் வந்து ஒரு 5-10 minutes ஆகுங்க. இப்பதான் வந்தாங்க, ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் டிரைவர், கண்டக்டர். சீசன்ல சர்க்கியூட் பஸ்ஸஸ் விடுவாங்க, டூரிஸ்ட் சர்க்கியூட் பஸ்ஸஸ் சம்மர் டைம்ல. இது வந்து பொக்காபுரம் போறது, அந்த கோவிலுக்கு போற பஸ்ஸஸ்ங்க. நிறைய ரஷ், கோவிலுக்கு போற கூட்டம். இந்த சைடு பாத்தீங்கன்னா டாக்ஸிஸ், ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கும். ஃபுல்லா டாக்ஸிஸ் அண்ட் ஆட்டோ ஸ்டாண்ட் தான். இங்க பாருங்க, பார்சன்ஸ் வேலி போற பஸ். இது வந்து குண்டில்பேட் போற பஸ்ஸுங்க. நம்ம தமிழ்நாடு சைட்ல இருந்து கர்நாடகாக்குள்ள இறங்கணுன்னே வர ஃபர்ஸ்ட் டவுன் கர்நாடகாக்குள்ள குண்டில்பேட். அங்க போறதுக்கெல்லாம் பஸ்ஸஸ் இருக்கு நிறைய. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் அந்த கடைசியில நிற்கும். பெங்களூர், மைசூர் போற பஸ்ஸஸ். மக்களே, நம்ம எமரால்டு போற பஸ் எடுத்து வச்சுங்க. ஊட்டியில இருந்து, ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சு. இங்கிருந்து 1 hour அல்லது 1.5 hours ஆகும். நாங்க
மக்களே, நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எமரால்டு அவலாஞ்சி பஸ் வந்து கிளம்பிடுச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தாச்சு. இப்ப நாம டவுனுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். சோ ஊட்டியில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவலாஞ்சிக்கு. அவலாஞ்சி வந்து செம்ம சூப்பரா இருக்கும். இது வந்து எக்கோ டூரிசம் பார்க்கா டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோ நாம அடுத்தடுத்த வீடியோஸ்ல இந்த ஏரியாஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இங்க பாருங்க, போற வழியிலேயே சாக்லேட் ஃபேக்டரி ஆட்டோ ஸ்டாண்ட் போட்டிருக்கு. ஸோ நிறைய சாக்லேட் ஃபேக்டரிஸ் இருக்கும். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஊட்டியில நிறைய, நீலகிரி மாவட்டத்திலே ஃபேமஸ் இல்ல ஹோம்மேட் சாக்லேட்ஸ். டூர் வரவங்க எல்லாருமே வந்து வாங்காம போக மாட்டாங்க. நம்ம குன்னூர் வழியா இறங்கும் போதும் வந்து நிறைய சாக்லேட் ஃபேக்டரி ஷாப்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம கூடலூர் போற வழியிலயும் இருக்கும். ஸோ எல்லா பக்கம் டூரிஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க ஹில் ஸ்டேஷனுக்கு டூர் வரவங்க. நம்ம ஊட்டி டவுன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்தாவே செம்ம சூப்பரா இருக்குங்க. நிறைய காட்டேஜஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ கிராஸ் பண்ணோம் பாத்தீங்களா ஹில்டாஸ் ஸ்கூல், நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும். கான்வென்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும் ஊட்டி மேல. போர்டிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட இருக்கும். இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கும். எஜுகேஷனுக்கு பெர்ஃபெக்டான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ங்கிறதுனால நிறைய போர்டிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இங்க இருக்கும். சோ நாம டவுன்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. சோலைக்காடுகளுக்குள்ள பயணப்பட்டுட்டு இருக்கோம் டுவர்ட்ஸ் எமரால்டு அவலாஞ்சி. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எமரால்டுல இறங்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவலாஞ்சி போறோம். எமரால்டுலயும் பாத்தீங்கன்னா ஒரு லேக் இருக்குங்க, எமரால்டு டேம் இருக்கு. நம்ம குடிநீர் தேவைகளுக்காக நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய இந்த மாதிரி நீர் தேக்கங்கள் இருக்கு. அது மாதிரி எமரால்டும் வந்து ஒன் ஆஃப் த மெயின் டேம்ஸ். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு எமரால்டு டவுனை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து நாம அவலாஞ்சி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ இந்த விளாகும் சரி, அடுத்து வர்ற 2 விளாகும் சரி, நம்ம எமரால்டு அவலாஞ்சி பத்தின விளாக் தான். இதுக்கு முன்னாடி விளாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 10 விளாக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பத்தி போட்டாச்சுங்க. ஸோ எல்லாமே பாருங்க, இங்க போட்டிருக்காங்க பாருங்க. 27 கிலோமீட்டர், சாரி நான் 22ன்னு சொன்னா 27 கிலோமீட்டர் மொத்தம் அவலாஞ்சி ரீச் ஆகிருக்கு. எமரால்டு பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். அங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வந்து நாம இன்டீரியர் போனோம்னா அவலாஞ்சி எக்கோ டூரிசம் பார்க் போலாம். பஸ் போகும், பட் ஆனா ரொம்ப டைமிங்ஸ்க்கு தாங்க இருக்கும். நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல போனீங்கன்னா ஈஸியா போயிடலாம். கவர்மெண்ட் பஸ்ல போகணும்னா டைமிங்ஸ் பார்த்து தான் போகணும். நம்ம ஹில் ஸ்டேஷன்லோட ஹெரிடேஜ் ட்ரெயின் பாருங்களா, இது வந்து ஃபர்ன்ஹில் ரயில்வே ஸ்டேஷனுங்க. நம்ம உதகமண்டலம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் சவுத் இந்தியாலேயே வந்து ஹில் ஸ்டேஷன் வரைக்கும் ட்ரெயின் வர ஒரே ரீஜனு. ஸோ நமக்கு கொடுத்து வச்சிருக்க அந்த ஹில் ஸ்டேஷன் வந்து நம்ம ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு யுனெஸ்கோவோட ஹெரிடேஜ் சிம்பிள்ஸ்ல நம்ம ஊட்டி மலை ரயிலும் இருக்குங்க, ஹெரிடேஜ் ட்ரெயினும். அந்த அளவுக்கு வந்து செம்ம சூப்பரான ஒரு பழங்காலத்து சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. மேட்டுப்பாளையம்ல இருந்து நம்ம மேல நீலகிரி வரைக்கும் ஊட்டி வரைக்கும் வர இந்த ட்ரெயின் ஜேர்னி செம்ம சூப்பரா இருக்கும். நானும் ஊட்டி விளாக்ஸ் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டாய் ட்ரெயின் பத்தி விளாக்ஸ் போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். நிறைய ஊட்டி விளாக்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. இதுக்கு முன்னாடி நாம ஊட்டி வந்தப்பவும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கேன். இந்த சமயம் வந்து நாம நல்லா எக்ஸ்டென்சிவா நல்லா டீப்பா போய் எக்ஸ்ப்ளோர் பண்றோம் நீலகிரி மாவட்டத்தை. சோ எல்லா விளாக்ஸும் வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. செம்ம சூப்பரா இருக்கும். நம்ம அழகு கொட்டி கிடக்கிற நீலகிரி மாவட்டத்தோட இன்டீரியர் ஏரியாஸ் எல்லாம் வந்து நான் கவர் பண்ணி உங்களுக்காக விர்ச்சுவலா விளாக்ஸ் பண்ணியிருக்கேன். வேற லெவல்ல இருக்கும். இங்க பாருங்க, ஒவ்வொரு டேர்னிங்ஸும் நாம திரும்பும் போது ஆப்போசிட்ல இருக்கிற மலை சரிவுகள்ல, ஸ்லோப்ஸ்ல, நம்ம பள்ளத்தாக்குகள்ல இருக்கிற கிராமங்கள், டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து கண்கொள்ளா காட்சியா இருக்கும். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேவா?
மக்களே, நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா? இது வந்து எம்பாலடா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் தாங்க. போர்டிங் ஸ்கூல் தான் நினைக்கிறேன். குட் ஷெப்பர்ட் ஸ்கூலு. எவ்வளவு சூப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திருக்கீங்கல்ல, வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம ஹில்ஸ், அதுல ஒரு ஸ்லோப்ல தான் வந்து ஸ்கூலு. சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்னு பாருங்க. இன்ஃபேக்ட் போர்டிங் ஸ்கூலா இருந்தா செம்ம சூப்பரா இருக்கும் படிக்கிற பசங்களுக்கு. எக்கோ சிஸ்டம் வந்து வேற லெவலுங்க. இங்க நீங்க பாக்குறது வந்து சைட்ல கேரட் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி லோட் பண்ற இடம். ஒரு பெரிய ரேக் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். அது பெல்ட் கன்வேயர் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். அதுல இங்க இருக்கு பாருங்க கேரட் விவசாயம் பண்ற பூமிங்க. இங்க இருந்து அறுவடை செஞ்சு கேரட் கொண்டு வந்து அதுல போட்டுருவாங்க. அந்த கன்வேயர் பெல்ட் வந்து கீழே ஒரு தொட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல போயிட்டு அந்த தொட்டில கிளீன் ஆயிட்டு தண்ணியில அலசிட்டு மறுபடியும் மேல கொண்டு வந்து கொடுத்துரும். சோ அதனாலதான் நமக்கு மார்க்கெட் வரும்போது பல கேரட் வருது. ஏன்னா இங்க எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து சேரும் மண்ணுமா தான் இருக்கும். இந்த கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுதான் வந்து பேக் பண்ணுவாங்களே. பேக் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம்ல பெரிய மார்க்கெட் இருக்குங்க, வெஜிடபிள் மார்க்கெட்டு. தமிழ்நாடு சைடு நம்ம குன்னூர்ல இருந்து இறங்கணுன்னே பிளெயின்ஸ்ல வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு டவுன் பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் தான். சோ மேட்டுப்பாளையம் ஹோல்சேல் மார்க்கெட் இருந்து தான் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகால இருக்கிற பல பகுதிகளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சோ அந்த அளவுக்கு வந்து இங்க விவசாயமும் வந்து நிறைய பண்றாங்க. மேல காய்கறிகள் எல்லாம் நிறைய விளைவிக்கிறாங்க. கேரட்ஸ், பீட்ரூட்டு, காலிஃபிளவர், இது மாதிரி நிறைய விவசாயம் நடந்துட்டு இருக்கு. டீ எஸ்டேட்ஸ் இருக்கு. அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறி விவசாயம் பண்ற பூமிகளும் நிறைய இருக்கு. மலையில விளையிற காய்கறிகள் வந்து நிறைய விளையுது. சோ இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா எம்பாலடா அப்படிங்கிற வில்லேஜுங்க. நம்ம அவலாஞ்சி எமரால்டு போற வழியில நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கும். செம்ம சூப்பரா இருக்குங்க, அழகழகான பிளேசஸ். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா?
மக்களே, நாம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி எம்பாலடா நம்ம குட் ஷெப்பர்ட் ஸ்கூல் எல்லாம் இருக்கிற பள்ளத்தாக்குகள் எல்லாம் தாண்டி டுவர்ட்ஸ் எமரால்டு அவலாஞ்சி டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம விண்டோல இருந்து பாக்குற வியூ பாருங்க, சும்மா அமேசிங்கா இருக்குங்க. நம்ம நீலகிரி மாவட்டம் ஃபுல்லாவே ஒரு சொர்க்கத்தை கீழே இறக்கி வச்ச மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு ஏரியாவும் டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்கு. நம்ம லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்ல முதுமலை தெப்பக்காடு வனவிலங்கு சரணாலயம், எலிபென்ட் கேம்ப், மஸ்னகுடி, அதுக்கப்புறம் ஹிரியசீகை, கிண்ணக்கோரை, மஞ்சூர், இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணிட்டோம். பார்க்காம இருந்தா பாருங்க, ஒவ்வொன்றுமே ஜெம் மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேசஸ். சோ இந்த வீடியோல நம்ம போயிட்டு இருக்கிற எமரால்டு ரூட்டும் அழகுக்கு குறைச்சலே கிடையாது. சோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான மலை பயணத்துல ஒரு மெலடி சாங் கேட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம தளபதியோட படம் இருக்கு இல்லையா, யூத், அதுல சர்க்கரை நிலவே சாங் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ்ங்க எனக்கு. நம்ம இசையமைப்பாளர் மணி சர்மா அவர்களோட இசையில வைரமுத்து அவர்களோட பாடல் வரியில வந்த பாட்டு ஹரிஷ் ராகவேந்திர பாடி இருக்காரு. இது உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல கேட்கிற அளவுக்கு இருக்கும். சோ தைரியமா கேளுங்க, ஓகேவா? சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை, ஏன் இல்லை நீ இல்லையே. சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை, ஏன் இல்லை நீ இல்லையே. மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்ததுன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டை எரித்து குளிர் காய்ந்தாய் கொடுமை பெண்ணே. கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா. சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை, ஏன் இல்லை நீ இல்லையே. காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல, உணரத்தானே முடியும், அதில் உருவம் இல்லை. காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல, வாயை மூடி அழுமே, சொல்ல வார்த்தை இல்லை. அன்பே உன் புன்னகையெல்லாம் அடி நெஞ்சில் சேமித்தேன், கண்ணே உன் பொன்னகையெல்லாம் கண்ணீராய் உருகியதே. வெள்ளை சிரிப்புகள் உன் தவறா, அதில் கொள்ளை போனது என் தவறா. பிரிந்து சென்றது உன் தவறா, நான் புரிந்து கொண்டது என் தவறா. ஆண் கண்ணீர் பருகும் பெண்ணின் இதயம் சதையல்ல கல்லின் சுவரா. கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா. நவம்பர் மாத மழையில் நான் நனைவேன் என்றேன், எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் என்றாய். மொட்டை மாடி நிலவில் நான் குளிப்பேன் என்றேன், எனக்கும் அந்த குளியல் மிக பிடிக்கும் என்றாய். சுகமான குரல் யார் என்றால் சுசீலாவின் குரல் என்றேன், எனக்கும் அந்த குரலில் ஏதோ மயக்கம் என நீ சொன்னாய். கண்கள் மூடிய புத்தர் சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்றேன், தயக்கம் என்பதே சிறிதுமின்றி அது எனக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் என்றாய். அடி உனக்கும் எனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காதென்றாய். கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா. மக்களே, எப்படி இருந்துச்சு சாங்? சோ இந்த சாங் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல நம்ம தளபதி பண்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். சோ நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி நிறைய ஃபேவரட் சாங்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு என்னென்ன ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் இருக்கு? மெலடி பிடிக்குமா, இல்ல குத்து சாங்ஸ் பிடிக்குமா, இல்ல பீட்ஸ் இருக்கிற சாங்ஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ எனக்கு என்ன சாங்ஸ் வருதோ அதை
பாடுறேன். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பா தாங்க முடியலப்பா விட்டு அப்படி மாதிரி கமெண்ட்ஸ் இருந்தா கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல, இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம போற வழியில பாத்தீங்கன்னா அங்கங்க டீ எஸ்டேட்ஸ் மேல இந்த மாதிரி காட்டேஜஸ் எல்லாம் இருக்குங்க. காட்டேஜஸ் தவிர பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட்ஸ் நிறைய இருக்கிற இடத்துல ஒரு டீ ஃபேக்டரியும் இருக்கும். இங்க பக்கத்துல இருக்கிற எஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து அறுவடை செஞ்சுட்டு வந்து தேயிலை பறிச்சுட்டு வந்து அங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்க ப்ராசஸ் பண்ணி தான் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் லேபிள்ஸ்ல வந்து கிடைக்கிறது. நிறைய ஹை குவாலிட்டி டீ எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தாங்க போயிட்டு இருக்கு. ஊட்டி பக்கம் வந்தாதான் வந்து நாம அந்த மாதிரி சூப்பரான டீ எல்லாம் வந்து ஒரிஜினல் ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா எல்லாம் வாங்க முடியும். ஸோ ஊட்டி வந்தா மக்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள்ல ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தவிர பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் டீ பேக்கெட்ஸும் நீங்க வாங்கிட்டு போகலாம். அது போக பாத்தீங்கன்னா ஊட்டிக்குள்ள சுத்துறப்போ உங்களுக்கு நிறைய அங்கங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃபார்ம் ஃப்ரெஷ் கேரட்ஸ் வந்து சூப்பரா கழுவி பிஞ்சு கேரட்டா விற்பாங்க. செம்ம ஸ்வீட்டா இருக்கும். இந்த சில்னஸ்க்கு நேரா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா கொடுத்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணிட்டு ஊட்டியில சுத்தும் போது வந்து ஒரு அழகாதி இன்பமா இருக்குங்க. ஸோ இந்த ஏரியா நம்ம எமரால்டு போற வழி பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி மேல பள்ளத்தாக்குகள் இருக்குங்க. பெரிய பீக்ஸ் மாதிரி இல்ல. மக்களே நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ்க்கு மேல ஆகுதுங்க. நம்ம இன்டீரியர்ல வர வர பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துக்கு மேல இருக்கிற குட்டி குட்டி டவுன்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. சோ கீழே எப்படி வந்து மாவட்டங்கள் இருக்குமோ அதே மாதிரி நீலகிரி மாவட்டம் வந்து மலை மேல இருக்கிற ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு மாவட்டங்க. உதகமண்டலம் ஊட்டி தான் வந்து ஒரு கேபிட்டல் டவுனு. அதுக்கு அதை தவிர பாத்தீங்கன்னா நிறைய டவுன்ஸ் இருக்கு. குன்னூர், கோத்தகிரி,
அதுக்கப்புறம் மஞ்சூர், அதுக்கப்புறம் எமரால்டு கூட அது மாதிரி ஒரு டவுன் தான். ஸோ ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ ஒரு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இந்த டவுன்ஸ்ல அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கிருந்து பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டி டவுன்ஸ்க்கு வந்து நிறைய கனெக்டிவிட்டி எல்லாம் வந்து இந்த டவுன்ஸ்ல இருந்து தாங்க இருக்கும். குட்டி குட்டி எஸ்டேட்ஸ் மேல இருக்கிற கிராமங்கள், அதுக்கப்புறம் ஹட்டின்னு சொல்லுவாங்கல்ல, படகைன மக்கள் வாழ்ற ட்ரெடிஷனல் ஹட்டிஸ், அதுக்கெல்லாம் வந்து இங்கிருந்து தான் கனெக்டிவிட்டி இருக்கும். எஸ்டேட்ஸ் வந்து இந்த மலைமுகடுகள் ஃபுல்லாவே வந்து அங்கங்க எஸ்டேட்ஸ், காய்கறி விளைவிக்கிற இடங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால இன்டீரியர் ஏரியாஸ்க்கு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு அங்க ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ஜீப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அது தவிர பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி மாதிரி பெரிய டவுன்ஸ்க்கெல்லாம் போறதுன்னா நீங்க இந்த பஸ் தான் டிபெண்ட் பண்ணி ஆகணும். பட் பஸ் ஃப்ரீக்வன்சின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும். நம்ம நினைச்ச நேரத்துக்கெல்லாம் கீழே இருக்கிற மாதிரி பஸ் கனெக்டிவிட்டி இருக்காது. ஸோ ப்ராப்பரா வந்து பஸ் டைமிங்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வந்து பயணப்படணும். ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டா ஏறி ஏறி இறங்கணுங்க. ஏன்னா ஒவ்வொரு டவுனும் வந்து ஒவ்வொரு மலை மேல இருக்கும். ஸோ ஒரு டவுன்ல இருந்து இன்னொரு டவுன் போறதுக்கு நம்ம நிறைய ஹேர்பின் பென்ஸ், பள்ளத்தாக்குகள் இதெல்லாம் தாண்டி தான் போகணும். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க ஊட்டி வந்தா அட்லீஸ்ட் ஒரு 3 days நீங்க டூர் வந்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இந்த மாதிரி லோக்கல் பஸ் எடுத்துட்டு ஏதாவது இன்டீரியர் ஏரியாஸ்க்கு பயணப்படுங்க. நீங்க போற ரூட் எல்லாமே வந்து வியூ பாயிண்ட்ஸ் மாதிரி தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க, நம்ம எமரால்டு பக்கம் வந்தாச்சுல, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும். மேல்நிலை பள்ளி, ஆரம்ப பள்ளிகள், அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும். +2 வரைக்கும் வந்து மக்கள் இங்க படிப்பாங்க. இப்ப நம்ம பாக்குற ஆறு தான் வந்து எமரால்ட் டேம்ல இருந்து தண்ணீர் வரக்கூடிய ஆறுங்க. சோ அந்த ஆத்து பாலத்தை தான் நம்ம தாண்டி போயிட்டு இருக்கோம். சோ 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்குல தான் வந்து அந்த ஆறு ஓடுது. ஓகேவா? சோ இப்போ எமரால்டு டவுன் இருக்கிற மலை மேல ஏறிட்டு இருக்கோங்க. மலைனா ஒரு 2-3 மலை சேர்ந்ததுதான் வந்து ஒரு டவுனா இருக்கும். சோ அந்த ஆறுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் தெரியுது, மேல்நிலை பள்ளிகள் அதெல்லாம் இருக்கு. இப்போ பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட் ஏரியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆறை தாண்டி இந்த பிரிட்ஜ், பிரிட்ஜை தாண்டி நம்ம கொஞ்சம் மேல ஏறினோம்னா மேல வந்து ப்ராப்பர் டவுன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. நம்ம பஸ் இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க நம்மளை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் அவலாஞ்சி வரைக்கும் போகும். அவலாஞ்சி வந்து எக்கோ டூரிசம் ஸ்பாட், அது இன்னுமே வந்து ரொம்ப இன்டீரியருங்க. சோ நம்ம வாங்க இறங்கலாம். எமரால்டு வந்தாச்சு மக்களே. நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எமரால்டு ரீச் ஆயாச்சுங்க. நம்ம ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ் எமரால்டு. சுத்தியும் வந்து மலைக்குன்றுகள், டீ எஸ்டேட்ஸ்னு வேற லெவல் பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க லேக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல எமரால்டு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எமரால்டு வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Emerald, Ooty district. See you. I mean, Nilgiris district, Ooty district.